தமிழர் தாயக பகுதியில் என்றும் இல்லாதவாறு எல்லோரின் வாய்களிலும் உச்சரிக்கப்படுகின்ற பெரும் பிரச்சனையாக நிலவி வரும் ஒன்றாக காணப்படுவது மதுபான சாலைகளின் புதிய வரவுகள் ஆகும். அதிலும் குறிப்பாக கிளிநொச்சி மண் இன்று மதுபான சாலைகளின் கூடாரம் என்று சொல்லும் அளவிற்கு சந்திக்கு சந்தி மதுபான சாலைகள் நாளுக்கு நாள் முளைவிடுகின்ற நிலை மக்களிடமும் சமூக ஆர்வலர்களிடமும் பெரும் விமர்சனத்தை உண்டு பண்ணியிருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்திலே அமையப்பெற்ற இந்த மதுபான சாலைகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கை முதலாவதாக நாங்கள் இன்று மாவட்ட செயலாளராக ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றோம். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு சரியான தீர்வு எங்களுக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கி வைக்கப்பட்ட பார் பொமிட்டுக்கள் தொடர்பான விடயங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து இன்று வரை பேசு பொருளாக இருந்து வரினும் இன்று வரை தீர்வின்றி தொடர்கின்ற ஒன்றாகவே காணப்படுகின்றது. எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு இருக்கேலாது வீட்டில் இந்த பக்கத்தில் நான் இருக்கிறது 12ஆம் ஒழுங்க நான் இருக்கிறது 13ஆம் ஒழுங்கில் இதுகளெல்லாம் நடக்குது. இதால் எங்களை குடும்பத்துக்கையும் பெரிய கரைச்சல், அவருக்கு வருத்தம் குடிக்க வேணான்னு சொல்லியும் ஒரே குடியும் வரியுமா இருக்குது. எங்களை வீட்டில் சரியான கஷ்டம் ஐயா. பொம்பளை பிள்ளான்னு விளைச்சி என்ன பார்க்குது. அப்படி இருந்தும் இப்படி இவங்க சொல்ல விற்கிறாங்க. ஆனால் பரிசு கொண்டு போய் காசு கட்டி போட்டு உடனே ரோட்டிலும் வச்சு விற்கணும். நீங்கள் அதை இல்லாமல் எனக்கு ஆக்கி விட்டால் நல்ல சந்தோஷம். பாதுகாக்க வேண்டும். இந்த கிளிநொச்சி மண்ணிலே கல்வி சிறக்க வேண்டும், மக்கள் சிறக்க வேண்டும், நல்ல அன்புடன் பண்புடன் வாழ வேண்டும் என்ற நோக்குடன் இந்த மது ஒழிப்பு இவை நாங்கள் என்ன கோரிக்கை. எமது சமூகம் ஒரு வாழும் பொழுது ஒரு மக்களுடைய ஒரு இன்னல் இல்லாமல் ஒரு செயலின் மூலமாக ஒரு மனிதன் கஷ்டப்படாம ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு குடிபானத்தின் மூலமாக மதுபானத்தின் மூலமாக யாரும் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்ற மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று கிளிநொச்சியில் வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பு மற்றும் மதுபோதைக்கு எதிரான அமைப்பினரின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்ட பேரணியொன்று இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஜனாதிபதிக்கான மகஜர் கையளிப்புவானது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த பேரணியில் சகல மத தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளை உடனடியாக அதனுடைய அனுமதி பத்திரங்களை நிறுத்தி மூடுவதற்காக நாம் இன்று பேரணியாக ஒன்று சேர்ந்து எங்களுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அரசு அதிபர்களாக அனுப்பி வைத்திருக்கிறோம். போதை என்பது ஒரு அழிவுக்கான பாதையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த வகையில் இது எத்தனையோ குடிகளை கெடுக்கின்றது. அந்த வகையில் இதை எல்லோரும் இந்த கிளிநொச்சி மாவட்ட மக்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் இந்த ஒரு தெய்வீக கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அனைவரும் இந்த மது என்ற அரக்கனை வீடுகளிலிருந்து சமுதாயத்திலிருந்து அகற்றுவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும். மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு ஜனாதிபதி செயலகம் கொழும்பு. கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு எதிரான கண்டன போராட்டம். கிளிநொச்சி மாவட்டத்தில் திடீரென அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு எதிராக வடக்கு கிழக்கு மறுவாழ்வு நிறுவனத்தின் கீழ் இயங்கும் மதுபோதைக்கு எதிரான அமைப்பு இன்றைய தினம் 24/12/2024 அன்று மக்கள், மதகுருமார்கள், சமூக மட்ட அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கன்னட செயற்பாட்டாளர்கள் போன்றோருடன் இணைந்து செய்த கண்டன போராட்டத்தின் மூலம் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறது. எந்தவிதமான மதுபான சாலைகளும் இல்லாமல் இருந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த வருடத்தில் மாத்திரம் 16 மதுபான சாலைகள் ஏனையின் வீதியில் வரிசையாக திறக்கப்பட்டிருப்பதுடன் மேலும் 11 மதுபான சாலைகளை திறப்பதற்குரிய
அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக நாம் அறிகின்றோம். விசேடமாக நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முந்தைய 2-3 மாதங்களுக்குள் இந்த 16 மதுபான சாலைகளும் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும், அதிலும் அதிகமான மதுபான சாலைகள் கரச்சி பிரதேச செயலக பிரிவுக்குள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அண்மையில் தங்களுடைய அரசாங்கத்தின் கௌரவ அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாடளாவிய ரீதியில் வழங்கிய 361 மதுபான சாலை அனுமதிகளில் 16 மதுபான சாலைகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் திறக்கப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த மதுபான சாலைகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் மக்களிடத்தில் பலமாக இருப்பதுடன் தங்களுடைய அரசாங்க அமைச்சர்களுடைய கருத்துக்களும் அதனை உறுதிப்படுத்துவதாக காணப்படுகிறது. போரால் பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மீண்டெழுந்து வரும் கிளிநொச்சி மாவட்டம் மதுபோதனையினால் அழிவடைந்து செல்வதை அனுமதிக்க முடியாது. அன்றாடம் கூலி தொழிலுக்கு செல்பவர்களின் குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன. குடும்ப வன்முறைகள் ஏற்படுகிறது. பாடசாலை மாணவர்கள் இதற்கு அடிமையாகிறார்கள். ஏனையின் வீதியில் வரிசையாக இவை அமைந்திருப்பதால் மது போதையில் விபத்துக்கள் ஏற்படுவதுடன் இரவில் பயணம் செய்வதும் ஆபத்தாக மாறியிருக்கிறது. அத்துடன் குடும்பங்களின் பொருளாதாரமும் வெகுவாக நலிவடைகிறது. ஆகவே மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களே, தாங்கள் தேர்தல் மேடைகளில் கூறியிருப்பதைப் போல அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான சாலைகளை உடனடியாக மூடுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோருவதுடன் இந்த கண்டன போராட்டத்தின் நோக்கத்தினை ஆராய்ந்து கிளிநொச்சி மாவட்ட மக்கள் மதுபோதையினால் அடிபடுவதை தடுக்க கோருவதுடன் ஏனையின் வீதியில் திடீரென வரிசையில் முளைத்த 16 மதுபான சாலைகளையும் அகற்றி மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தலைவர், மதுபோதைக்கு எதிரான இயக்கம் மக்களுடன் இணைந்து எல்லா மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவருக்கும் மற்றது பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்காவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அமைதிவழி போராட்டம் வெவ்வேறு விதமான போராட்டங்களாக மாறக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது. இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இன்று நாங்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மீள்குடியேறப்பட்டு மெல்ல மெல்ல பொருளாதாரத்திலே நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகின்ற நேரத்திலே இன்று பாடசாலை மாணவர்கள் கூட மதுபானங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அண்மையில் கூட கிளிநொச்சியில் ஒரு 16 வயது மகன் தாயை கொன்ற சம்பவம் கூட இந்த அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு பின்னர் தான் ஏற்பட்டுகின்றது. ஆகவே இதை பொறுப்புணர்ந்தவர்களாக இன்று நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய மதகுருமார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் முதலாவதாக இந்த போராட்டத்தை முன்னின்று செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ச்சியாக எங்களது கிராமங்களையும் எங்களது மக்களையும் நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். நாங்கள் ஒரு மதுபோதையற்ற தேசத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். நாங்கள் இந்த மதுபோதையற்ற தேசத்தை நோக்கி நகர்ந்தால்தான் நாங்கள் மனிதர்களாக வாழ முடியும், நல்ல பொருளாதாரம் உள்ளவர்களாக வாழ முடியும், கல்வி கற்றவர்களாக வாழ முடியும். எங்களது கல்விகளை சீரழித்து நாங்கள் எல்லோரும் மதுபோதைகளுக்கு அடிமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் மிருகங்களை விட மிக மோசமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. தீர்வின்றி தொடரும் இந்த துயரம் எப்பொழுது தீரும் என்பதே அநேகரின் கேள்விகளாக இருக்கின்றது.